போட்டிருக்காரு. அடுத்தது கலிக்ஸ்டோ அப்படிங்கிற ரசலரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்பத்தில் இவருடைய தோற்றம் இப்படி தான் இருந்தது. பட் ஆனால் டபிள்யூபிள்யூல ஒர்க் அவுட் பண்ணால் நல்ல உடம்பு ஃபிட்டாக வச்சுருந்தா வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இப்படி வச்சுருந்தாரு. ஸோ இது கலிஸ்டோவான்னு சில பேர் கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஃபிட்னஸாக இருந்தார். ஸோ ஆனால் டபிள்யூபிள்யூ அவரை ஒழுங்காக யூஸ் பண்ணலை. கலிஸ்டோ டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டாரு. அவருடைய ரியாலிட்டிக்கான ஃபோட்டோவை நானும் தேடினேன். ரியாலிட்டிக்கான ஃபோட்டோவை மாஸ்க் அன்மாஸ்க் போட்டு, அதாவது பின்னாடி ரூபத்தை காட்டி பல ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா கலிஸ்டோ தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் மாஸ்க் இல்லாமல் அப்லோட் பண்ணலை. சரி, கலிஸ்டோவுக்கு மாஸ்க் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ கூட இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குது. ஆல்பர்ட் டெல் ரியோ பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக கலிஸ்டோ கூட மோதும் போது கலிஸ்டோடைய மாஸ்க் அவுத்தா தான் அவன் தோப்பான்னு சொல்லிட்டு மாஸ்கை கிழிச்சிருப்பாரு. ஸோ அப்போது நம்ம கலிஸ்டோடைய முகம் தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம கலிஸ்டோ. ஸோ அது பின்புறம், இது முன்புறம். ஸோ மற்றபடி கலிஸ்டோ தன்னுடைய முகத்தை இது வரைக்கும் ஃபேஸியெல்லாம் வெளியில் காட்டலை. ஆக்சுவலி இப்போ நான் காட்டுறவங்கெல்லாம் நார்மல் பீப்புளாக சகஜமாக இருக்கலாம். ஏன்னா டபிள்யூபிள்யூல இவங்க அவங்க ஃபேஸையே காட்டலை. பாதி பேருக்கு இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 2 ஃபோட்டோ பார்த்தனாலும் அந்தளவுக்கு அட்ராக்ட் ஆகாது. ஸோ அப்போ அவங்க நார்மலாக ஒரு தெருவில் நடந்து கூட போகலாம்ல. ஏன்னா இவங்க தான் கலிஸ்டோ, இவங்க தான் சிங்காரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இல்லை. உண்மையிலேயே இது ஒரு வரப்பிரசாதம் தான்ப்பா. ஸோ இதுதாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம கலிஸ்டோடைய முகம்.